இந்த தங்கமயிலோட விஷயம் தெரிஞ்ச உடனே சரவணனுங்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் விரட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பாண்டியனுங்கிறவங்களும் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதிங்கிறவங்களுக்கு மயக்கமே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மயிலுங்கிறவங்க, அத்தை, மாமா, நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது இந்த வீட்டில் சேர்த்துக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அது எதுவுமே பாண்டியனுங்கிறவங்க காதுலேயும் கோமதிங்கிற காதுலேயும் விழவே இல்லை. ராஜுங்கிறவங்கள மட்டும், மாமா வேண்டாம் விடுங்கங்காங்க. கதிர் வந்து, அண்ணா வேண்டாண்ணா விட்டுறனா அப்படிங்காங்க. ஆனால் யார் சொல்கிறதுனே கேட்குறதில்ல. ஏன்னா பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க தங்கமயில். அதனால ரொம்பவே கோவத்தில் வந்து சரவணன் வீட்டை விட்டே வெளியில் தள்ளிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சத்திவேல் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வெளியில் வந்திருக்காங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை தெரியல அப்படிங்க. அப்பா தாங்கிறவங்க, என்னாச்சு, என்ன சண்டைன்னு தெரியலையே, யாரை வச்சு கேட்கன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. பழனி இருந்தாலாட்டி என்ன விஷயம்னு தெரியும், என்னன்னே தெரியலேன்னு சொல்லி அப்பா தாங்கிறவங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, இனிமேல் நீ என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரவணன். வேலுங்கிறவங்களுக்கு எப்படியும் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கைத்தட்டி. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே, எப்படியாது இவனுக்கு பெரிய குடும்பத்திலேருந்து பொண்ணு கிடைக்கான், இவனே ஒரு பிச்சைக்காரன், சொந்த பந்தம் கிடையாது, எப்படியோ இங்கேருந்து பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான், இவனுக்கு வந்து எப்படி இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து பொண்ணு கிடைக்கணும்னு நினச்சேன், இது ஒரு ஃப்ராடு குடும்பம் தானா, சரி அப்போ என்ன நம்மளுக்கு நல்ல சகஜம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்குற பாண்டியனுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் தானாக வந்துக்கிட்டே இருக்குது. இருக்கிறவங்களுக்கு கோவம் வருது, அடிக்க போகும்போல சிங்கிறவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு என்ன, எங்கள் வீட்டு பிரச்சனை நீங்கள் ஏன் தலையிடுறீங்க சித்தப்பா, உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பாரு அப்படிங்காங்க. உடனே, என்னடி சித்தப்பா, நான் உனக்குலாம் சித்தப்பாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இனிமேல் சித்தப்பான்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். பாண்டியா, என்ன பண்ணுற, வெளியில் வா, உன் குடும்பம் இங்கே வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் தங்கமயிலுங்கிறவங்க, மாமா என்னை எப்படியாட்டும் மன்னிச்சிருங்க மாமா, நான் இனிமேல் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சரவணனுங்கிறவங்க அது எதுவுமே காதில் வாங்கலை. நீ எப்படியாட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, நீ போனால் தான் எங்கள் குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே பாண்டியனுங்கிறவங்களும் கோமதிங்கிறவங்க அழுத, வாழ்க்கையே நாங்கள் கெடுத்துட்டோமப்பா, உனக்கு அப்படி விசாரித்து கட்டி கொடுக்கணும்னு நினச்சி கட்டி கொடுத்தோம், ஆனால் இப்படி இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்காங்க. அங்கே வந்து செந்தில் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. உடனே செந்தில் மீனாவும் இந்த வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு மாமா அப்படிங்காங்க. உடனே ராஜி, என்னாச்சு ராஜி அப்படிங்க. ராஜி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அக்கா இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் இப்படிதாம்மா, எந்த விஷயத்தையும் இப்படி தான், இன்னும் எவ்வளோ விஷயம் மறைச்சி வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சரவணன் கோவப்பட்டுருக்க. சரி மாமா கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப மனம் உடைஞ்சி வேதனையில் இருக்காங்க. ஆனால் தங்கமயிலுங்கிறவங்க இன்னும் வீட்டு வாசலை விட்டு போகவே இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன், என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கத்திட்டு நான் வீட்டு வெளியிலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கும் மக்களே.